ஈவே ராமசாமியில் இருக்கிற சாமியமோ அண்ணாதுரையில் இருக்கிற துரையமோ எடுத்து சாமி துரைன்னு தான் அவங்க அப்பா வச்சார் பேர். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ரஷ்யா சர்வாதிகாரி ஸ்டாலின் அவன் வந்து செத்தான் அன்னைக்கு. செத்த உடனே கருணாநிதி என்ன பண்ணிட்டாரு, ஸ்டாலின்னு வச்சுருவோம் அப்படின்னு சாமிதுரை என்ற ஸ்டாலின் தான் அவர். அப்புறம் ஸ்டாலின் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு பேசினவர். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு கள்ளக்குடி போராட்டத்தில் ஆள் வராத ட்ரெயின் வராத தண்டவாளத்தில் தலையை வச்சவர். தன்னுடைய மகனுக்கு ஒழுங்கான தமிழ் பேர் வைக்கணுமா இல்லையா? ஸ்டாலின்னு வைக்கலாமா? நீங்கள் ஒரு பெரிய லீடரோட பேர் வைக்கிறாரு. முதல் எழுத்து என்ன எழுத்து? ஸ்டாலினில் முதல் எழுத்து தமிழில் நீங்கள் எப்படி எழுதுவீங்க? இசனா தானே போடுவீங்க. இசனா வடமொழி சொல்ல தமிழ் சொல்ல? இசனா சமஸ்கிருதம் சொல்லு. இசனாவை தமிழில் நீங்கள் எழுதணும்னா எப்படி எழுதுவீங்க? எந்த வார்த்தை எந்த லெட்டரை யூஸ் பண்ணுவீங்க? எந்த எழுத்தை யூஸ் பண்ணுவீங்க இசனாவுக்கு? சானா சூனா தான் போடணும். அப்போ இவன் பேரை எடுக்கிறதுனா சுடாலின் தானே போடணும். ஸ்டாலின்னு போட்டிங்கன்னா அது வடமொழி சொல்லல, சுடாலின் தானே போடணும். நம்ம ஆளுங்க என்ன பண்ணான், சுடாலின்னு கூப்பிட்டான். நம்ம ஆளுங்க பாதியை கட் பண்ணி சுடலைன்னு மாற்றினான். இப்படி தான் அவருக்கு பேரே மாறிச்சு. பேரே இப்படி தான் மாறிச்சு. நான் விளையாட்டுக்கு சொல்லலை, அப்படி தான் பேர் மாறிச்சு. அந்த இன்டர்நெட்டில் பூரா சுடலைன்னு போடுறானே அது பூரா அப்படி தான் வந்து அவங்க தப்புங்க, பேரை மாற்றி வச்சுக்கிட்டாங்க. இதுதான் நடந்தது. அதனால் நான் சொல்கிறதுலாம் உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. மற்றவங்க உண்மையை சொல்ல பயப்படுவாங்க, நான் உண்மையை வெளிப்படையாக சொல்கிறேன். அதுதான்.